நம்ம பார்த்தோம் சார். சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம அதை நோக்கி தான் இருக்க போது. ஜூலை ஓப்பன் பண்றோம். டே 18. ஜஸ்ட் நம்ம தர்ஸ்டே பார்க்கும்போது விஷுவலைசேஷன்ல என்னென்ன டைப் இருக்கு, என்ன பார்க்க போறோம்னு மட்டும்தான் பார்த்தோம். பட் டீட்டெயில் பார்க்கல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதை நோக்கி போக போறோம். விஷுவலைசேஷன்ன்றது என்னன்னா, ஒரு டேட்டாவை டேட்டாவா பார்க்காம பிக்சரா பார்த்து அதை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸை வெறும் டேட்டாவா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாது. பட் விஷுவலைசேஷனா பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு புரியும். இந்த டேட்டா என்ன சொல்ல வருது, இந்த டேட்டா எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோ சின்னதா இருக்கு, ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு டிஃபரன்ஸ் என்னன்றது எல்லாமே விஷுவலைசேஷன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷுவலைசேஷன் எப்படி பண்ணலாம்னா, மேட் பிளாட் லிப்ல பண்ணலாம், சி பாண்ட்ல பண்ணலாம், பிளாட்லில பண்ணலாம், டேஷ்ல பண்ணலாம். இந்த 4 லைப்ரரியுமே நமக்கு என்னவா இருக்கு, விஷுவலைசேஷனுக்கு பயன்படுத்தப்படும். இதுல மேல இருக்கிறது தான் பிரைமரி. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதை நம்ம பார்க்க போறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், pip install matplotlib cbond. முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வழக்கம் போல. சார் நம்ம ஸ்டார்டிங்லயே இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் லைப்ரரிஸ்னு சூப்பர் போட்டு அதுல எல்லாமே பண்ணிட்டோம்ல. சூப்பர். அப்ப நான் ஓகே. அப்ப டைரக்டா ஒரு ஹெட்டிங்ஸ் டு த ப்ரோக்ராம். ஓகே. ஓகே. விஷுவலைசேஷன் ஆனா பேசிக்ஸ்ல அதுல இருக்கு. மேட் மேட்பிளாட்லிப்லாம் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். ஸ்கைகிட் லேர்ன், ஸ்கைகிட் ஆப்டிமைஸ், ஸ்பைசி இது மாதிரி தான் சார் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா தெரியும் சார். சரி, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆ. ம். ஆனா எனக்கு அந்த இன்ஸ்டால்ல வந்து பழைய மாதிரி தான் ஒரு எரர் வந்துட்டு இருக்கு. பரவாயில்லைங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுப்பா. ஆமாம். ரேஷ்மா அதே எரர் தான் உங்களுக்கு. அன்னைக்கு நம்ம எரர் டிஸ்கஸ் பண்ணல, அதே தான். நீங்க மேல ஆ.
அந்த இதுல போய் செட்டிங்ஸ்ல போய் பண்ணிக்கோங்க. மறந்துட்டீங்களோ? ப்ளஸ் பட்டன். ம். ஆயுத வளத்துடன் மகராசியில் பிறந்த அன்புள்ளவர்களுக்கு இறைவனின் ஆசி பிரபஞ்சத்தின் பேரலும் துணை நிற்கட்டும். நம்மளோட கிளாஸுக்கு துணை நிக்கட்டும் காமாட்சிஜி. மகர ராசியோ நீங்க? ஐயோ, இல்ல சார், கும்பராசி. ஓகே ஓகே. டேடி தான். அதுவா ஓடுது. டன் சார். ஓகே, நைஸ். சூப்பர்ங்க. ஒரு வாட்டி இம்போர்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஆல்ரைட். இது எப்படி செக் பண்ணலாம்னா ரெண்டுமே இம்போர்ட் cborn as sns matplotlib.pyplot as plt. ஆஸ்ன்றது நம்ம பாண்டாஸ்ல போட்டோமா ஒரு செல்ல பேர் தான். அது ஒரு தடவை நம்ம பெரிய நேமை தூக்கி சுமறதுக்கு பதிலாக அதுக்கு இதுல சின்ன ஷார்ட் நேமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். போட்டு. ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. ம். தட்ஸ் இட். எரர் வரல. எரர் வராத பொருள் என்னன்னா the library has been successfully installed அப்படின்னு அதனோட அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பேசிக் விஷுவலைசேஷன். அதுக்கு நமக்கு தேவை ரெண்டு டேட்டா. வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஸ் ஈக்குவல் டு so generally we need two set of list of data to draw a visualization. ஜென்ரலாகவே அதுதான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், இங்க கொடுத்துருக்கோம் வேர் அண்ட் வேரியபிள் 1 அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ண போறோம், விஷுவலைசேஷன் plt டாட் ஸ்கேட்டர். பிஎல்டின்றது நம்மளோட விஷுவலைசேஷன். அதில் ஸ்கேட்டர் பண்ற plt டாட் ஷோ. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரி வச்சு காமிக்கிறதுக்கு ரெண்டு இன்புட் தான். எப்பவுமே ஒரு விஷுவலைசேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்கும். 3D கிராஃபா இருந்தா மட்டும்தான் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட்னு இருக்கும். பட் இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தா போதும். இது என்ன பண்ண போறோம், ஸ்கேட்டர் பிளாட். இது ஒரு பிளாட்டோட டைப். இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் பார்க்க போறோம். இது வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர்னா அப்படியே பரவி இருக்கும். பீச்சில் ஸ்கேட்டரா உட்காந்து என்ன அர்த்தம், அங்கங்க எங்கெங்க தோணுதோ அங்க உட்காந்துப்பாங்களே, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து டாட்ஸ் வந்துடும். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோமா. லுக் அட் தட், ஸ்கேட்டர் பிளாட் வந்துருச்சு. அப்போ பேசிக்கா ஒரு விஷுவலைசேஷன் பண்றது இது இருந்தா போதும். சரி மோகன், நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணணும் விருப்பப்பட்ட நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு எக்ஸ் லேபிள், இதுக்கு ஒரு இப்படி ஒரு டேட்டா, கலரை மாத்துறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதெல்லாம் ஏஸ்தெட்டிக் பார்ட்ல வரும். எனக்கு அந்த நடுவில் டாட்டுக்கு பதிலா வேற ஏதாவது மார்க்கர் வரும்னாக்கா டாட்டுக்கு பதிலா ஸ்டார் போடலாம்.
லுக் அட் தட். இப்போ நமக்கு இன்புட்னு நேம் வந்திருக்கு, அவுட்புட்னு ஒய்க்கு லேபிள் வந்திருக்கு, ஒட்டுமொத்த விஷுவலைசேஷனுக்கு பேர் வந்திருக்கு. இந்த இடத்துல ரெட் கலரா மாறி இருக்கு, டாட் வந்தது ஸ்டாரா வந்திருக்கு. இதெல்லாம் ஏஸ்தெட்டிக். ஏஸ்தெட்டிக்னா என்னோட விஷுவலைசேஷன்ல நானா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். கஸ்டமர். பட் ஜென்ரல் நமக்கு என்ன தேவை? நாலே விஷயம் தான் தேவை. லைப்ரரி, ரெண்டாவது இன்புட்டு, மூணாவது சார்ட்டு, நாலாவது ஷோ மெத்தட். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரைட். இப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஸ்கேட்டர் தூக்கிட்டு பிளாட்டை வச்சிருக்கோம். பிஎல்ஓடி. பிளாட்னா என்ன அர்த்தம்? ஸ்கேட்டர் பிளாட்ல எக்ஸ் ஒய் கோஆர்டினேஷன்ல டாட் மட்டும் கனெக்ட் மட்டும் பண்ணோம். இது இந்த லைனே ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் பிளாட்டு. இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பழைய ஸ்கேட்டர் பிளாட்ல கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்து டிஃபால்ட் கலருக்கு பதிலா ஒரு டாட்டுமே ஒரு கலர்ல வர மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு இன்புட் நேம், வேறோ வேரியபிள் ஒன்றும். இதை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, எத்தனை கலர்ஸ் கொடுக்கணும்ன்றதை நம்ம இங்க தெரியப்படுத்தணும். இட் ஷுட் மேட்ச் விச் தட் ஆஃப் த இன்புட். உங்க இன்புட்டுக்கு மேட்சா இருக்கணும். அதனால தான் சி அப்படின்றது கலர் கோட குறிக்கும். உங்களோட இன்புட்ல ஏதோ ஒரு இன்புட் இங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, செக் பண்ணுங்க. போட்டே இருங்க, I'll be right back. ஓகே.
மக்களே போலாமா? நான் ஒரே ஒரு டவுட். ம் இங்க லைன் 33ல வந்துட்டு சி ஈக்குவல் டு வேர் யூஸ் பண்ணிருக்கோம் ஸ்கேட்டருக்கு. ஆனா அதுவே பிளாட் போட்டா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாதுங்களா? இது இப்ப அந்த சி இஸ் ஈக்குவல்டா? ஆமா. ஆமாப்பா, ஏன்னா பிளாட்ன்றது ஒரே லைன் தான் இல்லையா? ம். சோ அதனால வந்து நம்ம சி இஸ் ஈக்குவல் டு போட முடியாது. ஸ்கேட்டர்ன்றது பல்வேறு கலர் தனித்தனியா வரதுனால தனித்தனி லைன்ஸ் கலர்ஸ் அங்க செட் பண்ணலாம், அதனாலதான். ஓகே ஓகே. அதே மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து நம்மளே டிஃபைன் பண்ண முடியுமானா இல்லை இது கொடுக்குற அந்த கலர்ஸ் மட்டும்தான்? ஒருவேளை உங்களுக்கு வேற வேற கலர் வேணும் அப்படின்னா ம். இந்த விஷுவலைசேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபேமிலிஸா பிரிச்சிருக்கோம். இந்த 4 கலர் ஒரு ஃபேமிலி, இந்த 4 கலர் ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேமிலியா இருக்கும். அதை நீங்க எப்படி பண்ணலாம்னா இங்க பாருங்க, எப்படி மேல மார்க்கர்ல ஸ்டார் கொடுக்குறீங்களோ இந்த இடத்துலயும் ஒரு ஒரு மேப்பிங் இருக்கு. ரெயின்போனா இந்த செட் ஆஃப் கலரு, மேக்மான இந்த செட் ஆஃப் கலர்னு சொல்லிட்டு கலருக்குன்னு ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு. ம். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா லுக் அட் தட், அதுல டிஃப்ரெண்ட் கலர் வந்திருக்கு. ரெயின்போன்னு ஒண்ணு இருக்கு, மேக்மான் இருக்கு, ஒரு ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு இங்க பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்திருக்கு. ஓகே, சோ இப்படி பண்ணலாம். அந்த கலர் என்ன கலர் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல போயிட்டு பிஎல்டி டாட் கலர் பார்ன்னு போட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த பாரே வரும். யா, இந்த ஃபேமிலில இருந்து தான் இந்த கலரை பிக் பண்ணிருக்கு. புரியுதா? புரியுது புரியுது. ஓகே. எஸ், ட்ரை பண்ணுங்க. யா காமாட்சி, எதை கேள்வி கேட்டிருக்கீங்க? காமாட்சி இருக்கீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்க, இந்த கலர் பாரை ட்ரை பண்ணுங்க.
ஓகே. All right. இப்ப நம்ம பார்த்த பிளாட்ஸ் எல்லாமே நம்பர் டு நம்பர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில பிளாட் வந்து ரெண்டுமே நம்பர் அந்த தான் வேலை செய்யும். ஒரு சில பிளாட் நம்பர் அகைன்ஸ்ட் அ கேட்டகரி. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல டீம்ஸ் கமா இதுக்கு ஒரு வேற வேரியபிள் கொடுக்குறேன். ட்ராஃபிஸ்ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சிலது மட்டும்தான் கலர் வேலை செய்யும், ஒரு சிலது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த பிளாட்டோட நேமை நான் மாத்துறேன், பார் பிளாட்னு மாத்துறேன். இப்ப ரன் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. லுக் அட் we are getting the bar kind of plot. அது என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஒரு கேட்டகரிஸா எடுத்துட்டு அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் நம்பரோட மேப் பண்ணி நமக்கு காமிக்கும். இதுக்கு பேர் என்னது, பார் பிளாட். இதுக்கு கலர் செக் பண்ண முடியுமா, செக் பண்ணி பாருங்க. C is equal to ட்ராஃபிஸ்ன்னு போட்டு பாருங்க. ஒரு ஒரு பார் ஒரு ஒரு கலர் வந்தா செக் பண்ணுங்க. வரல, you are getting error. C வந்து you cannot apply here, பட் ஒரு கலர் ரெட்டான்னு கொடுங்க. யா, ரெட் கலர். இதுக்கு பேர் என்ன, பார் பிளாட். பார் பாரா வருது இல்லையா, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பார் பிளாட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஓகே, ஸோ பார்ன்றது என்ன, ஒரு டேட்டா வந்து கேட்டகரி டேட்டாஸும் ஒரு டேட்டா வந்து நம்பர்ஸா இருந்தா அது நம்ம பார் பிளாட்ல ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இங்க நீங்க பார்த்த புது விதமான ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் கேட்டகரி விசஸ் நம்பர். ஒன்னு கேட்டகரி ஆகும், இன்னொன்று நம்பர் ஆகும் இருக்கு இல்லையா. போடுங்க.
ஓகேண்ணா. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் இருக்கு, நம்ம பார்ப்போம். லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி இந்த விஷுவலைசேஷன் கூட சேர்ந்து வில் ட்ரை டு லேர்ன் ஃபியூ மோர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நம்ம இது இருக்க ஜூபிட்டர்ல ரன் பண்ணிருக்கோமா ப்ரோக்ராம்ஸை? இல்ல. பண்ணதில்லை இல்லையா? யா. சோஃபார் என்ன பண்றேன்னா, நம்ம ஒரு டயக்ராம் போடும்போதும் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் மேல இருக்கிறத கமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்றோம். ஏன்னா நம்ம ஒரே டைம்ல எல்லாமே ரன் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இல்லையா? இதை நம்ம இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, we gonna run சார் ஒரே using நிமிஷம். இந்த ஸ்கிரீன் சார் ஒரே நிமிஷம். அந்த பார் மட்டும் கலர் பார் என்ன மட்டும். ஆ என்னதுங்க? இங்கதான் சார் ஒரே நிமிஷம். Okay. எஸ் சார். Nice. சார் இங்க கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? கலர் ரெட்ன்ற இடத்துல ஒரு பாரும் ஒரு கலர் வர வைக்க முடியுமா சார்? வர வைக்க முடியாதுங்க, இதுல கஸ்டமைஸ் பண்ண முடியாது. யா, ஓகே ஓகே சார். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு பேரு ஜூபைட்டர் அப்படின்னு. ஓகே, நான் வந்து மேக்ல இருக்கிறதுனால பிப் 3 கொடுத்துருக்கேன். நீங்க விண்டோஸ்ல இருந்தா பிப் இன்ஸ்டால் ஜூபைட்டர்னு கொடுங்க. லுக் அட் தட். எதுக்குன்னா நம்ம ரன் பண்ணக்கூடிய கோட பிளாக் அண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஜூபிட்டர் அப்படின்றது எப்படி நம்ம பைச்சாமி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி ஒரு டூல் தான் ஃபார் ரன்னிங் ஒரு ப்ரோக்ராம். கம்பெனிஸ்ல பெரிய லெவல்ல பயன்படுத்தாவிட்டாலும் நாம பர்சனலா லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த ஜூபிட்டர் ஃபைல் எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் சொல்றேன். அங்கிருந்து வில் ப்ரோசீட். ஓகே சார். ரைட். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, திருப்பி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு
ஜூபைட்டர் ஐஃபன் நோட்புக் அப்படின்னு போடுங்க. ஜூபிட்டர் ஐஃபன் நோட்புக் அந்த கமாண்டு போட்டா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் இப்படி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு உங்களோட கரண்ட் டைரக்டரியோட உங்களோட ப்ரௌசர் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் ஜூபிட்டர் இனிஷியலைஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணுங்க. கமாண்ட் வந்து ஜூபிட்டர் ஐஃபன் நோட்புக். நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுதான். ஆனா நான் இன்ஸ்டால் பண்ணேன், செட்டிங்ஸ் ஓகே, ஆட் பண்ணிட்டேன். அதனால அந்த நோட் புக் ஓப்பன் பண்ணும்போது நீ காமிச்ச மாதிரி வர மாட்டேங்குது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஆ, யா ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதுதான் பிரச்சனையே. உங்களோட என்விரான்மெண்ட் தான் பிரச்சனை. ம், அதனாலதான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் எதுவுமே இதுல ஓப்பன் ஆகல. 1 செகண்ட் அப்படியே இருங்க. நான் சொல்ற கமாண்ட் டைப் பண்ணுங்க. சோர்ஸ் கீழே சோர்ஸ் கீழே ஆ அங்கதான் சோர்ஸ் அடிங்க. ஸ்பேஸ் விஇஎன்வி வி ஸ்லாஷ் டேப் போடுங்க. சாரி, ஸ்லாஷ் இல்ல, டேப் போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வருதா பாருங்க. ஸ்லாஷ் நோ ஸ்லாஷ் ஐஃபன் இல்ல, ஸ்லாஷ்.
இந்த ஸ்லாஷ் ஆப்போசிட் ஸ்லாஷ் பின் BIN திருப்பி ஸ்லாஷ் போட்டு ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஓகேவா? என்டர் தட்டுங்க. ஆக்சுவலா உங்களுது நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு லாகின் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இதை செக் பண்ணிடலாம். ஏன் வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் மேல போங்க, உங்களோட ப்ராஜெக்ட். ஓகே, வெயிட் இது இல்ல எஸ்கேப் கொடுங்க. யா, ஒன் செகண்ட். இப்ப திருப்பி சோர்ஸ் கொடுங்க. கீழே வந்து ஸ்பேஸ் டாட் VNVன்னு கொடுங்க. வி கொடுத்து அப்படியே டேப் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வருதா பாருங்க. ஆ ஓ, இதான் வருதா? ஓகே, இப்ப மேல அந்த 4 டேஷ் இருக்குல்ல, அங்க போங்க சொல்றேன். மேல அந்த பிசிக்கு பக்கத்துல. கோ டு செட்டிங்ஸ். இது கொஞ்சம் இது கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளுங்க, எனக்கு தெரியல. யா, இன்டர்பிரட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடுல. எஸ், அது கொஞ்சம் தள்ளுங்க. அந்த செட்டிங்ஸ் டேபே எனக்கு தெரியல. இல்ல, அந்த விண்டோவே கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளுங்க. ஓகே. நான் பக்கத்துல ஆட் இன்டர்பிரட்டர் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல ப்ளஸ் இல்ல. யா, எஸ். VNV1 கொடுங்க. யூஸ் VNV1 இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுங்க. ஒன்னு கொடுக்குறேங்க. இல்ல, வேணாம். இப்போ ஓகேன்னு கொடுங்க, பரவாயில்ல. அந்த இதுவும் செக் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஹெரிட் பேக்கேஜஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே கொடுங்க, பார்க்கலாம். இப்போதைக்கு ஓகே கொடுங்க. யா, இப்போ சும்மா கீழே போயிட்டு வெறும் பிப்னு அடிங்க. அந்த சோர்ஸ் டைப் பண்ணீங்களா, அந்த இடத்துல பிப்னு அடிங்க. எதுவுமே இருக்கக்கூடாது, சோர்ஸ் கூட எடுத்துடுங்க. வெறும் PIP. எடுத்துருங்க, அதையும் எடுத்துருங்க. பேக் ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுங்க. அப்படியே பேக் ஸ்பேஸ் தட்டுங்க. ஓ, செலக்ட் பண்ண முடியாது. அப்படியே பேக் ஸ்பேஸ் தட்டிட்டே போங்க. டெலீட் பண்ணிட்டே போங்க. டெலிட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்னும் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, இந்த லோக்கல் பக்கத்தில். கீழே இந்த பக்கத்தில், அந்த லோக்கல் பக்கத்தில். வெயிட் பண்ணுங்க. யா, இப்போ பார்த்தீங்களா, ஆல்ரெடி என்வரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கு. ஓகே, இப்போ எப்பவுமே இப்போதான் டைப் பண்ணோம். இப்போ அடிங்க, பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் ஐஃபன் நோட் புக்னு அடிங்க.
நோ ஐஃபன் நோட் புக். ஓய் பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் இப்போ தான் பண்ணுறீங்க. எஸ். ஸோ எப்பவுமே நீங்கள் டெர்மினல் கிளிக் பண்ணும்போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விஎன்வி வருதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை புது டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓகே ஓகே. இருங்க பார்ப்போம். இப்போ சும்மா பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப்னு போடுங்க. இன்ஸ்டால் INSTALL. கொஞ்சம் ஸ்லோ. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஓகே, தட்ஸ் இட்டுங்க. ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த கமாண்ட் அடிங்க, ஜூபிட்டர் ஐஃபன் நோட் புக். என்டர். That's it. Okay. ஓகே. Nice. Yes. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜூபிட்டர் ஐஃபோன் நோட் புக் கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரௌசர்ல உங்களோட ஃபோல்டர் வரும். இதில் நம்மளோட ஜூலை பிரஸ் பண்றேன். டே 18க்குள்ள வரேன். எந்த டேவோ அந்த டேக்குள்ள வந்துருங்க. வந்துட்டீங்களா? ஸோ முதல்ல ஒரு ஜூபிட்டர் ஃபைலை நீங்க எப்படி ஓபன் பண்ணணும்னா, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல நியூன்னு இருக்கா, நியூவை பிரஸ் பண்ணி பைத்தான் டி டெர்மினல், இதுல தான் நீங்க ரன் பண்ண போறீங்க. அந்த டெர்மினலை பிரஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பார்ட் 1 அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்துருங்க.
அங்க இடத்துல என்டர் கொடுக்கும்போது IPYNBன்ற எக்ஸ்டென்ஷன் எப்பவுமே இருக்கணும். இருக்குதான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்கிரீனுக்கு வாங்க. அப்ப என்ன பண்ணிட்டோம்? ஜூபிட்டர் ஐஃபோன் நோட்புக்ன்ற கமாண்டை கொடுத்து முதல்ல ஜூபிட்டருக்குள்ள என்டர் ஆனோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்டர் ஆனது மட்டும் இல்லாம ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அதை ரீநேம் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த ஸ்டெப் இருக்கு வாங்க. மக்களே வந்துட்டீங்களா? போலாமா? போலாம். ரைட். இப்போ நம்ம பார்த்த அதே விஷுவலைசேஷன் தான் பார்க்க போறோம். பட் என்னன்னா ஜூபிட்டர் வழியா பார்க்குறோம். ஓகே.
இங்க பாருங்க, நான் சொன்னதோட தியரிட்டிக்கல் பாயிண்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். என்னென்ன டைப் ஆஃப் பிளாட், லைனு, ஸ்கேட்டரு, பாரு, பிளாக்ஸு அப்படின்னு நிறைய இருக்கு. இதுல எல்லாத்தையும் நீங்க படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு சிலது படிச்சா மட்டும் போதும். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு லைன் பிளாட் இருக்கு. நார்மல் பிளாட் இப்போ நம்ம பார்த்தா நார்மல் பிளாட் தான் இருக்கு. பட் அந்த பிளாட்ல என்ன பண்ணோம், நானே ஒரு லிஸ்ட்ல இன்புட் கொடுத்தேன். யூ ரிமெம்பர் தட் ரைட்? வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கொடுத்து நானும் ஒரு இன்புட் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானே இன்புட் கொடுக்கறதுக்கு பதிலாக சிஸ்டம் கிட்ட கொடுத்து ஜெனரேட் பண்றேன். அதே இன்புட்டை சிஸ்டம் எனக்கு ஜெனரேட் பண்ணுது. அதுக்கு நமக்கு இங்க புதுசா பயன்படுத்தி இருக்கக்கூடிய லைப்ரரி வந்து நம்பை. ஸோ லைன் நம்பர் 3வதுல பாருங்க, np.l ஸ்பேஸ் லின் ஸ்பேஸ்னா லீனியர் ஸ்பேசிங்னு அர்த்தம். கரெக்டா ஒரு சீக்வன்ஸா என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். 10, 20, 30, 40ன்னு இருக்கும். 15, 30, 45, 60ன்னு இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங்ல என்ன வேல்யூல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதே இன்டர்வல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? 100 டேட்டா. அப்ப இது வந்து நம்பைல ஒரு ஃபங்க்ஷன். 0ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுப்பா, 100 நம்பர்ஸ் இருக்கும் கொடு. பட் எல்லாமே ஒரே சீக்வன்ஸா ப்ராப்பரா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பண்றோம், அந்த எக்ஸை எடுத்து ஒரு சைனோசாய்டல் வேவா மாத்த சொல்லியிருக்கேன். அதை ஒய்யா வச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் காம ஒய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல லேபிள் அப்படின்னு ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம். லேபிள் இங்க போட்டா, நீங்க லெஜெண்ட் போட்டா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிளாட்ல காமிக்கும் கலர் ப்ளூ. இந்த பிளாட்ல வரக்கூடிய லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல டாட்டட் லைன்ஸா கேட்டிருக்கோம். ஐஃபன் கொடுத்தா ஐஃபன் 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 வரும். அண்ட் அதனோட வித் இது அப்படியே வச்சுட்டு மேல இந்த பிளே பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா லுக் அட் தட். இங்க இது வந்ததுக்கான காரணம் இங்க கொடுத்த லேபிளும் இங்க நீங்க மென்ஷன் பண்ணிருக்க லெஜெண்டும் தான். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே பிளாட் ப்ரோக்ராம் தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் வந்து நான் வாண்டடா கொடுக்காம மேனுவல், அதை பின் ஸ்டாட்டிக்கா கொடுக்காம சிஸ்டமை ஜெனரேட் பண்ண வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நிறைய இருக்குங்க. மேபி இதே மாதிரி ப்ரோக்ராம் நிறைய இருக்கு, நான் அப்புறம் தரேன், நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, டைப் பண்ணுங்க. மீதி ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு, அந்த ஃபைல் அனுப்புறேன். அந்த ஃபைல்ல இருக்கிற ஒரு பிளாக்கா எடுத்து நீங்க ரன் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு டைப் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா டைப் பண்ணும்போது தான் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் எரர் யூ ஆர் கெட்டிங். ஓகே, டூ இட். இப்போ இது நாங்கள் பைச்சாமில் டைப் பண்ணுங்களா இல்லை இதில் ஜூபிட்டரில் பண்ணணுங்களா? ஜூபிட்டர். நான் சிம்லி பதிலாக அப்போ பார் யூஸ் பண்ணணுமா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? என்னங்கப்பா? இல்ல அந்த லேபிள் ஈக்குவல் டு சின்வே அப்படின்னு நம்ம இது பண்ணிருக்கோம். லேபிளிங் லேபிள்ல வந்துட்டு சின்வேவ் அப்படின்னு நம்ம வந்து சைன் வேவ். ஆமாங்க, அதுக்கு பதிலா நம்ம பார் அது மாதிரி கொடுக்கலாமா இல்ல இது மட்டும் தான் கொடுக்கணும்? பேரு தானே, எதனா கொடுக்கலாம். இது லேபிள்ன்றது ஜஸ்ட் இங்க நீங்க என்ன டிஸ்ப்ளே பண்ண போறீங்க அதோட பேரு தான். அண்ட் இதனோட பிளாட் வந்து இந்த இன்புட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட் பிஎல்ஓடி தான். ஏன்னா எக்ஸ் நம்பர் ஒய் நம்பர். நீங்க ஸ்கேட்டரும் பயன்படுத்தி பாருங்க. ஸ்கேட்டர் பயன்படுத்தி உங்களுக்கு இதெல்லாம் வராது, இந்த லைன் ஸ்பேஸ்லாம் வராது, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். போட்டுட்டே இருங்க. நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஜூபிட்டர் ஃபைலையும் இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபைலையும் நம்மளோட வாட்ஸ்அப்ல போடுறேன். நாளைக்கு முடிஞ்சா ஏதாச்சும் ஃபைல் இப்போ எப்படி நீங்க செக் பண்ணணும்ன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்க. கிவ் மீ a second. யா, நான் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி உங்களோட கரண்ட் ஃபோல்டர்ல வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, நீங்க ஜூபிட்டர் ஓபன் பண்ண உடனே உங்க ஃபோல்டருக்கு போயிடுங்க, டே 18 போயிடுங்க. போன உடனே இங்க இருக்கு பாருங்க 5.01 அப்படின்னு இருக்கா, இது ஒரே கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸ் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இதை ரன் பண்ணாலே அதே மாதிரி அடுத்த கோடு, இதை காப்பி பண்ணுங்க,
காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஜூபிட்டர் ஃபைலில் போடுங்க, ரன் பண்ணுங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வரும்போது எவ்வளோ தூரம் உங்களால் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வாங்க. பட் நாளைக்கு நம்ம விஷுவலைசேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டு வரீங்களா? ஓகே. ஓகேங்க, நாளைக்கு பார்ப்போம். ஐம் சாரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். காமாட்சி எழுப்புலனா அவ்வளோதான், நான் கம்ப்ளீட்டாக தூங்கியிருப்பேன். ஸோ யா, நாளைக்கு நான் ரெகுலர் டைமில் வந்துடும். வராட்டி இதே மாதிரி யாராவது கால் பண்ணிடுங்க. யா, ஓகேங்க, வில் கேட்ச் அப் டுமாரோ. பை, டேக் கேர். தேங்க்யூ. ஜூபிட்டர்ல இப்ப நம்ம போட்டோம்லண்ணா, என்னங்கப்பா? இப்ப நம்ம ஜூபிட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்ல, ஆமாப்பா, அதை வந்து அதுல போய் சேவ் பண்ணுங்களா இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பேர் கொடுத்து நம்ம வச்சிருப்போம். நீங்கள் அந்த டேபை க்ளோஸ் பண்ணி பாருங்க, அதுவே கேட்கும் ஆப்ஷன் சேவ் பண்ணுற மாதிரி. அது எதுவுமே கேட்கலன்னா சேவ்டுன்னு தான் அர்த்தம். ஓகே. ஓகேங்க, பை.